இதுல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த திமுக, அதாவது புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் சொன்ன மாதிரி இந்த தீய சக்தி திமுக பாத்தீங்கன்னா, இது புதுசான ஒரு விஷயம் இவங்க பண்ணல. பொங்கல் நேரத்துல, தீபாவளி நேரத்துல, விநாயகர் சதுர்த்தி நேரத்துல, ஆயுத பூஜை நேரத்துல பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்லாம இருக்குது. அதுக்கு எதிர்மறையான விமர்சனம் பண்ணி நயாண்டி நக்கல் பண்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மலாம் ஒரு விஷயம் சொல்லி வாழ்த்து சொல்றோம்னா அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டா விடுமுறை தினம்னு சொல்றது. இதெல்லாம் இவங்க ரொம்ப நாளா செய்யறாங்க. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மிக விரைவில் நடைபெற போற இந்த சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை வாக்கு கவரத்துக்காக அதை பிரதிபலன் செய்து அறுவடை செய்யணுன்றதுக்காக உள்நோக்கத்தோட இந்த விஷயத்தை இவங்க கையாளுறாங்கன்ற சந்தேகம் எல்லாருக்கும் வந்துச்சு. மக்கள் தெளிவாயிட்டாங்க. நான் இந்து சமுதாய மக்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒத்துமையா தேர்தல் நேரத்துல சிந்தித்து பார்த்து வாக்களிங்க. அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஏன்னா அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டிவி சேனல், பேப்பர், சோசியல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயும் அந்த சம்பவம் நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சகோதரர்களோ வேற யாருமே அங்க நேரடியா களத்தில் நின்று எதுவுமே ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எதுவுமே எதிர்மறையா பண்ணல.